வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 20/10/2025 திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி தீபாவளி முன்னிட்டு ஆடுங்க எப்படி வந்திருக்கு, ஸோ அப்படியே வியாபாரம் எப்படி போகுதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே பெல் ஐக்கன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ரைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சந்தை வீடியோ மற்றும் எருதுகட்டு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டு குட்டிங்க பாருங்கள், ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒயிட் கலரில். ஸோ அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 2 குட்டிங்க கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிங்க, நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். கருப்பு கலரில் 2. பார்த்தீங்கன்னா 14 சொல்லியிருக்காங்க ஜோடி. இந்த பொட்டைக்குட்டிங்க பார்த்தீங்கன்னா 14,000 சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது வாணியம்பேட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளாட்டு குட்டிங்க. ஸோ 3 குட்டி கொண்டு வந்திருக்காங்க. இது 10 மாதம் குட்டினா 14 குட்டிங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 14 குட்டிங்க. இது எவ்வளோ சொல்லிக்குதுண்ணா? 4,000 சொல்லி. இது 3 பார்த்தீங்கன்னா 4,000 சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக பொட்டை குட்டிங்களாண்ணா? ஒரு கிடா 2 பொட்டை குட்டிங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிடா குட்டிங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா செம்மறி ஆட்டு கிடா குட்டிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நாற்றம்பள்ளி ஆட்டு சந்தைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா அருமையான குட்டிங்க, நல்லா வளர்ப்பு குட்டிங்க. ஆனால் இது எந்த நம்ம ஆடு? புதுப்பேட்டை. இது எத்தனை மாதம் குட்டிங்கண்ணே? இது வந்து ஒரு 4 மாதம் குட்டியாக இருக்குது. 4 மாதம் குட்டி எல்லாம் சொல்லிக்குது. ஒரு குட்டி 8,000 சொல்லுங்கள். 8,000. ஒரு குட்டி பார்த்தீங்கன்னா 8,000 ரூபா சொல்லியிருக்காரு. ஸோ 4 குட்டி நம்ம புதுப்பேட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம செம்மறி ஆட்டு கிடாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள், கிடாங்களே இருக்குது பாருங்கள். எல்லாமே குட்டிங்க தான் இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு மீடியம் சைஸில் இருக்குது. அப்படியே 2 பொட்டாடு கூட இருக்குங்க. வியாபாரம் பார்த்தீங்கன்னா கட்டுப்படி ஆகலைங்க. வியாபாரம் கேட்டுன்னு இருக்காரு. ஒரு குட்டி பார்த்தீங்கன்னா 9,000 சொல்லியிருக்காங்க. ஒரு குட்டி பார்த்தீங்கன்னா செம்மறி ஆட்டு கிடா குட்டி. ஒரு குட்டி பார்த்தீங்கன்னா 11,500 சொல்லி 9,000 கேட்டுன்னு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 3 பொட்டாடு வாங்கியிருக்காங்க. நல்ல பெரிய ஆடுங்க தான் வாங்கியிருக்காங்க, செம்மறி ஆடுங்க. காலையிலே வாங்கிட்டு இருக்காங்க. என்ன விலைக்கு வாங்கினாங்கன்ட்டு தெரியல. ஏன்னா ஒரு 3 ஆடு நல்ல ஆடுங்களாக பார்த்து வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் வெள்ளாட்டு குட்டிங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு 3 குட்டி கொண்டு வந்திருக்காங்க. அழகாக இருக்குது பாருங்கள் 3 குட்டிங்க. எத்தனை மாதம் குட்டி நான்? இது 10 நாள் குட்டி. 14 குட்டி. 10 நாள் புதுப்பேட்டிலேருந்து எடுத்து வந்து. ஆமாம். எவ்வளோ சொல்லிக்குது? 3 5,000 சொல்லிச்சு. 5,000. 3 பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 ரூபா சொல்லியிருக்காங்க. ஒரு 14 குட்டிங்க, வெள்ளாட்டு குட்டிங்க. மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிடா குட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள், வெள்ளாட்டு குட்டிங்க. அப்படியே ஒரு சவலியில் மித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பு கலர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா அழகாக இருக்குங்க. எல்லாமே கிடா குட்டிங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிங்க தான். ஒரு மீடியம் சைஸில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எந்த ஊர் இது? எந்த ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க?
கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி. எத்தனை மாதம் குட்டிங்க? இதெல்லாம் வரும் 6 மாதம் குட்டி. 6 மாதம் குட்டி. ஒரு குட்டி எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 13 ரூபா. 13 சொல்லியிருக்காங்க. ஸோ 13,000 சொல்லியிருக்காங்க ஒரு குட்டி. நம்ம கிருஷ்ணகிரி சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கிடா ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ வெள்ளாட்டு கிடா. ஸோ நல்லா சூப்பராக இருக்குங்க ஹைட்டு. அப்படியே நீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா அழகாக இருக்குது. இது எந்த ஊர்னா? இது எந்த ஊர்? இது எந்த ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க? நாட்டமல்லி. இது கிருஷ்ணகிரிலேருந்து கிருஷ்ணகிரி. இது எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா? இதெல்லாம் 1 வருஷம் குட்டி ஆகும். 1 வருஷம் குட்டி. பல்லு போட்டுருக்கு? பல்லு ஒன்று வைக்கல. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? நான் 23,000 சொல்லுவேன். 23. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் பல்லு வைக்கல 1 வருஷம் குட்டிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 23,000 ரூபாய் கிட்ட சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 2 செம்மறி கிடாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மொட்டை கிடாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 2 கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா நல்லா பொட்டு வச்சு அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது எந்த ஊர்னா? இது நாட்டமல்லிப்பா. நீங்கள் எந்த ஊர்? இங்கேயே பக்கம் தான், ஜாகலாபுரம். இது எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா? இது வந்து 1 வருஷம் குட்டி. 1 வருஷம். பல்லு போட்டிருக்கா? பல்லெல்லாம் போட்டிருக்கா? எத்தனை பல்லு? அதான் 2 இருக்கும். 2 எவ்வளோ சொல்லியிருக்கேண்ணா ஜோடி? 30 ரூபா சொல்லிருக்கேன், 26 கேட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா 30,000 சொல்லி 26 வரை கேட்டுன்னு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லோக்கல்லேருந்து பக்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 2 பல்லில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் கிடாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம செம்மறி ஆடுங்க. பார்த்தீங்கன்னா பொட்டாடு இது. இதுவும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எவ்வளோ சொல்கிறாங்கன்ட்டு நம்ம கேட்போம். ஏன்னா இது எந்த ஊர்? இது எந்த ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க? சின்ன மோட்டு. சின்ன மோட்டு. பல்லு 4 4 பல்லு. எவ்வளோ சொல்லிக்கிறீங்க? 7 சொல்லி. 7. எவ்வளோ கேட்குறாங்க? 6 கேட்குறாங்க. 6. எவ்வளோ வந்தால் விடுவீங்க? 7 ரூபா வந்து விட்டுரு. 7 ரூபா வந்து ஏன்னா 7 ரூபா வந்தால் கொடுப்பாங்க. ஸோ 4 பல்லு. ஸோ இந்த மாதிரி சின்ன மோட்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் 2 பொட்டாடுங்க. நல்லா நாட்டாடு பாருங்கள். இதெல்லாம் செம்மறி ஆடு. நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு நாட்டாடு. இது என்னன்னா எந்த ஒரு மாடு? 28. 28. எந்த ஒரு ஆடு? புதுப்பேட்டை. புதுப்பேட்டை. பல்லுண்ணா? பல்லு 6 பல்லு. 6 பல்லு. 6 பல்லு. இன்னைக்கு வியாபாரம் எப்படிண்ணா? பரவாயில்லையா? வியாபாரம் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது. மந்தமாக தான். மந்தமாக தான் இருக்குது. ஏன்னா இது யூடியூப்ல வரும். யூடியூப்லையா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா செம்மறி ஆடுங்க. கிடா பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஸோ நல்லா கொம்பு பார்த்தீங்கன்னா நல்லா திருகலாக இருக்குது பாருங்கள். நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கொம்பு கிடா வளர்ப்புக்கு நல்லா சூப்பராக இருக்கும். எந்த ஊர்ண்ணே இது? எந்த ஊர்லேருந்து வந்துக்குது ஆடு? ஆ பொல்லானேரி. பல்லு போடலாம். இன்னும் பல்லு போடல. இன்னும் பல்லு இன்னும் வைக்கலைங்க. பொல்லானேரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ 3 செம்மறி ஆடுங்க. சென ஆடுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் பொட்டாடுங்க. ஸோ 13,000 கேட்டுன்னு இருக்காங்க. ஆமாம் ஆடு ஒரு ஆடு. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா வியாபாரம் பார்த்தீங்கன்னா 12,000 கேட்டுன்னு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா குட்டி போடுற நாளுங்க ஆடு. ஸோ 3 ஆடு கொண்டு வந்திருக்காங்க பொட்டாடுங்க. சென ஆடுங்களே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா 13,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா செம்மறி கிடாங்க. ஸோ வளர்ப்பு கிடா குட்டிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ புதுப்பேட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ 2 எவ்வளோ சொல்கிறா 2 கேட்போம். ஏன்னா எவ்வளோ சொல்லுது இது? 15,000. 15,000. பல் இன்னும் எத்தனை மாதம் குட்டிங்க? எத்தனை மாதம் குட்டிங்க? 4 மாதம் குட்டி. 4 மாதம். 4 மாதம். இப்போ வியாபாரம் எப்படி? பரவாயில்லையா? வியாபாரம் இன்னைக்கு நல்லா சூடாக தான் இருக்குது. 15,000 2 குட்டி, கிடா குட்டி. கிடா குட்டி சொல்கிறீங்க. 15,000. 4 மாதம் குட்டிங்க.
ஸோ ரெண்டு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா சொல்லியிருக்காரு. 15,000 தான் அது வச்சிருக்கேன். அவ்வளோ வந்தால் கொடுப்பீங்க. அவ்வளோதான் 5 2 குட்டி. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடுங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பொட்டாடுங்க தான் இருக்குது பாருங்கள். நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். எக்கச்சக்கமான ஆடுங்க கொண்டு வந்திருக்காங்க இதில். ஆனால் இதெல்லாம் எந்த ஊர் ஆடுங்க? எந்த ஊர்லேருந்து வந்துருக்கு இதுங்கெல்லாம்? செஞ்சுவி கிருஷ்ணகிரி சைடா? ஆ திருவண்ணாமலை. மொத்தமே பொட்டாடுங்க தானா? பொட்டாடுங்க. ஓகே. எத்தனை ஊருங்கண்ணா இருக்குது மொத்தம்? 8 ஒரு 30 கட்டு. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஊர் இருக்குங்க. நம்ம திருவண்ணாமலை சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ செஞ்சிவி அந்த ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஊர் பொட்டாடுங்களே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் செம்மறி ஆடு எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள். எல்லாம் பண்ணி பொட்டாடுங்களே கொண்டு வருவாங்க பாருங்கள். ஸோ அப்படியே மெரிக்கிங்க. ஸோ நல்லா பல் 6 பல்லில், ஸோ அப்படியே பல் 2 பல் அந்த மாதிரி இதில் எடுத்துகிட்டு வராங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளாடுங்க. ஸோ குட்டி போட்டிருக்கு பாருங்கள். 2 குட்டி போட்டிருக்கு. இது ரெண்டுமே பொட்டை குட்டின்னு நினைக்கிறேன். சரி கேட்டு பார்ப்போம். ரெண்டுமே பொட்டை குட்டிங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். எந்த ஒன்று இது ஆடு? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளாடுங்க. ஸோ நல்லா பொட்டாடுங்களே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போலாம் கிருஷ்ணகிரி சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா அருமையான ஆடுங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே குட்டிங்க ஒரு 4 இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய ஆடுங்க கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஆடு எவ்வளோ போதும் இப்போ? 10 12. பல்லுங்கெல்லாம் இது பல்லு 6 பல்லு 4 பல்லு 10 ஆடு சைஸுக்கு ஏற்ற மாதிரியா? 20 கிலோ 22 கிலோ அது மாதிரி. ஸோ ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா 10,000. ஸோ அப்படியே 11 12 அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா 20 கிலோ 25 கிலோ அப்படி சொல்லியிருக்காங்க. இதுவும் பாருங்கள் பொட்டாடுங்க. ஸோ ஒரு 7 ஆடு கொண்டு வந்திருக்காங்க இங்கே. நல்லா தரமான ஆடுங்க, நல்லா பெரிய ஆடுங்க. ஆனால் இது எந்த ஒரு ஆடுங்க? இதா எந்த ஒரு ஆடுங்க? இதுவா? இது புதுப்பேட்டை ஆடு. புதுப்பேட்டை. எத்தனை ஆடு நான் கொண்டு வந்துருக்கீங்க? இது 70 கொண்டாந்து. 70 கொண்டு வந்து. ஒரு ஆடு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? இது ஒரு ஆடு 19 ரூபா சொல்லிக்குது. 19. பல்லு எப்படின்னா இது? 6 பல்லு. 6 பல்லு. இங்கே 7 இருக்கா? இங்கே 7 ஆடு இருக்குது. இங்கே 7 இருக்குது, மீது அங்கே இருக்குது. சூப்பராக இருக்குங்க. அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா 19,000. செனாடுங்களா எப்படின்னா? சென்னாடுலாம் இல்லை, காலி ஆடுங்களே. காலி ஆடு மொத்தமே காலி ஆடுங்க. சென்னாடு எதுவும் இல்லை. ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா 19,000 சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஃபுல்லாகவே வெள்ளாடுங்க. நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஒரு ஆடு எப்படி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ எவ்வளோ சொல்கிறாங்கன்னு கேட்போம். இதெல்லாம் நம்ம கிருஷ்ணகிரி ஆடுங்க. இது எந்த ஊர் ஆடுங்கண்ணா? எந்த ஊர்லேருந்து வந்திருக்கு? எந்த ஊர்லேருந்து வந்து ஆடு இதுங்களா? புதுப்பேட்டா. புதுப்பேட்டையாவா? ஒரு ஆடு எவ்வளோ சொல்லிக்கிறீங்க? ஒரு ஆடு 10, 11. பல்லு எந்த மாதிரி இருக்குது? 6 பல்லு. 6 பல்லு 2 பல்லு. அதாவது புதுப்பேட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா 10,000. ஸோ 11,000 கிட்ட சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிடாங்க. ஸோ வெள்ளாட்டு கிடாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜோடி பார்த்தீங்கன்னா 29,000 சொல்லியிருந்தாங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டு கிடாங்க. ஏன்னா இது எந்த ஒரு ஆடுங்க? எந்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க? நாற்றமல்லி. பல்லு போல தானே? பல்லு வைக்கல தானே? இல்லை. ஸோ
இன்னும் பல்லு வைக்கலைங்க. ஸோ நாற்றம் பள்ளியிலேருந்து கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு தான் ஆட்டுக்காருக்கு வேற வேலை மிச்சம் நல்லா அருமையாக இருக்குது பாருங்க. நல்லா அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொட்டாடுங்க. ஸோ ஒரு 8 ஆடுக்கு கிட்ட இருக்குது பாருங்கள். சூப்பராக பொட்டாடுங்களே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. எந்த நாடு இது? பர்கூர். எத்தனை ஆடுண்ணா? எத்தனை வந்துக்கிறீங்க நீங்கள்? 8. பல்லு எப்படி? பல்லு 4 பல்லு 6 பல்லு. 4 பல்லு 6 பல்லு. ஒரு ஆடு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? ஒரு ஆடு இது ஒரு 3 ஆடு பெரிய ஆடு, அதை 12,000 ரூபான்னு சொல்லி. ஒரு ஆடு 12,000 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ பர்கூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு 2 கிடா, ஸோ ஒரு 3 பொட்டாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ வெள்ளாடு நல்லா வளர்ப்பாடுங்க தான். எந்த ஊரா? புதுப்பேட்டை. ஒரு ஆடு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 12,000. பல்லு எப்படி? பல்லு வச்சிருக்கா இன்னும்? 2 பல்லு 4 பல்லு. ஸோ 2 பல்லு. ஸோ அப்படியே 4 பல்லு 6 பல்லில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா 12,000 சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளாடுங்க. ஸோ 2 கிடா, ஸோ ஒரு 3 பொட்டாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எவ்வளோ ஆடு இருக்குன்னு மட்டும் பாருங்கள் இதில். ஸோ எக்கச்சக்கமான ஆடுங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீபாவளின்றதுனால பார்த்தீங்கன்னா நிறைய பொட்டாடுங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படியே ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். அனைத்து ஆடுகளும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி போகிற வழியிலைங்க இதுங்கெல்லாம் கொண்டு வராங்க. ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பொட்டாடு தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா கிட்ட சொல்லின்னு இருக்காங்க. நல்லா சேனாடு, அப்படியே பார்த்தீங்கன்னா காலி ஆடுங்க எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளாடுங்க. ஸோ நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒயிட் கலர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா அழகான ஆடுங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே மெரிக்கி குட்டிங்க கூட கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் வளர்ப்பு குட்டிங்க ஒரு 6 கிட்ட இருக்குது. ஸோ ஒரு செனாடு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேங்க வெள்ளாடு. ஆனால் எத்தனை ஆடுனா எத்தனை வந்துக்கிறீங்க நீங்கள்? எத்தனை ஆடு இருக்குது இதில்? 10 ஆடு. 10 ஆடு. எந்த ஒரு ஆடுங்க? எந்த ஊருந்து எடுத்துகிட்டு வந்து? வீட்டாடுண்ணா. வீட்டாடு. அதான் எந்த ஊர்? புதுப்பேட்டை. ஸோ புதுப்பேட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா அருமையான ஆடுங்க. ஸோ வீட்டிலே வளர்த்து ஆடுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு 10 ஆடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 குட்டி, ஸோ ஒரு ஆடு கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வெள்ளாடுங்க. குட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு குட்டிங்க. ஸோ ஆடும் நல்லா அழகாக இருக்குங்க. எந்த ஆடு? எந்த ஊர் நைனா இது ஆடு? இது மூக்கனூரா? மூக்கனூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ரெண்டுமே சூப்பராக இருக்குது பாருங்கள். மூணு உறுப்பு கிடாடா போட்டுடா. பல்லு 6 பல்லா 4 பல்லா இருக்குடா. நான் பார்க்கல. 4 பல்லா 4 பல்லுங்க ஆடு. எல்லாமே பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டு கிடாங்க. ஸோ நல்லா ஒரு 4 கிடா கொண்டு வந்திருக்காங்க. நல்லா மிக்ஸ், நல்ல சைஸில். இதெல்லாம் வளர்ப்பு கிடா. ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு 3 கொம்பு கிடா. ஸோ அப்படியே ஒரு 2 மொட்டை கிடா கொண்டு வந்திருக்காங்க.
தரமான கிடாங்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் இந்த வாரம். ஸோ இந்த சைடு பாருங்கள் கிடா குட்டிங்கெல்லாம் வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. சார் நல்லா கிடாங்க 2 வாங்கியிருக்காங்க. அப்படியே இந்த சைடு நல்லா நாட்டாடு பொட்டாடுங்க வாங்கியிருக்காங்க பாருங்கள். வெள்ளாடுங்க நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த சைடும் ஒரு 2 கிடா ஒரு பொட்டை நெருக்கி கொண்டு கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நாட்டாடுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஆடு பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குவோங்க. ஸோ இதெல்லாம் பொட்டாடுங்க பார்த்திங்கன்னா காலையிலே வாங்கி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ நல்ல ஆடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா காலையிலே வாங்கியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி தீபாவளின்றதுனால பார்த்திங்கன்னா நிறைய ஆடுங்க பார்த்திங்கன்னா பொட்டாடு வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கு அப்படியே வெட்டுக்கெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க.